எல்லாரும் ரொம்ப ஈகரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறது விஜய் பார்வதி அப்புறம் கம்ருதீனோட மேரேஜ் தான். அவங்க 2 பேரும் ஜோடியா மாலை போட்டுட்டு ஸ்டேஜ்லயே நின்னாச்சு. அவங்களே சொல்லியிருக்காங்க, 1 இயர்க்குள்ள எங்களுடைய மேரேஜ் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த மேரேஜுக்கு கிட்டத்தட்ட 100% விஜய் பார்வதியோட ஃபேமிலி ஓகே சொல்லியிருந்தாலும், கம்ருதீனோட ஃபேமிலி இன்னமும் அந்த ஒரு ஸ்ட்ரகிள்லே தான் இருக்காங்க. அவங்க இன்னும் ஓகே சொல்றதா, இல்ல என்ன அப்படிங்கிறது அந்த மாரி இன்னும் எந்த முடிவுக்கும் அவங்க வரல. அது மட்டும் கிடையாது. ஃப்ரீ ஸ்டாஸ்க்லயே கம்ருதீனோட ஃபேமிலி உள்ள வரும்போதே கம்ருதீனோட அக்காவுக்கு விஜய் பார்வதி மேல சுத்தமா ஒரு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்க வந்து ஒவ்வொரு வார்த்தை விஜய் பார்வதி பேசும்போது அதுக்கு பதிலடி குடுக்குற மாரி தான் பேசிட்டே இருப்பாங்க. ஈவன் வந்து அக்கா, அக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கம்ருதீன் அவங்க அக்காவ சொல்லும்போது கூட, கம்ருதீன் கிட்ட அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "அவ என்ன அக்கான்னு கூப்பிடுறா. அப்படின்னா உனக்கு அவ என்ன தங்கச்சி, நல்லா புரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தமா சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் கிடையாது. நாம வந்து பண்ற விஷயங்களால நாம வெளியில வரும்போது தலை நிமிர்ந்து வரணும் கம்ருதீன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் கம்ருதீனுக்கு அவங்க அக்கா ரொம்ப அவ்ளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ருதீனுக்கு அப்பா கிடையாது. அம்மாவும் ரீசென்ட்டா இறந்துட்டாங்க. ஸோ கம்ருதீனுக்கு ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ன்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறது அவங்க அக்கா, அக்கா ஃபேமிலி தான். ஸோ வந்து அக்கா மேலயும், அக்கா குழந்தைங்க மேலயும் அவரு அவ்ளோ ஒரு பாசமா இருக்கிறாரு. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த ரெட் கார்ட் இஷ்யூ அப்புறம் எல்லாமே முடிஞ்ச அப்புறமேலு இந்த பிக் பாஸ் முடிஞ்ச அப்புறமேலு நெறைய கிஃப்ட் வந்து விஜய் பார்வதி வந்து கமருதீனோட ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து என்ன தெரியுதுன்னா, கமருதீனோட அக்காவோட பெர்மிஷன அவங்க சீக் பண்றாங்க அப்படிங்கிற மாரி தெரியுது. கமருதீனோட அக்கா வந்து இந்த மீடியா அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப புதுசு. ஸோ வந்து விஜய் பார்வதி நம்ம கமருதீனுக்கு செட் ஆவாங்களா அப்படிங்கிறது அவங்க 1000 டைம்ஸ் யோசிக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. பிகாஸ் இந்த மீடியா இந்த செலிபிரிட்டி ஃபீல்டு இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பேனிக்கா கூட இருக்கலாம். அது ஆனா அவங்க திவ்யா கணேஷ் வந்து டைட்டில் வின் பண்ணும்போது என்ன ரியாக்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே திவ்யா கணேஷ் வந்து பிஆர் யூஸ் பண்ணி தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போயிட்டு இருந்தப்ப, இல்ல இந்த டைட்டிலுக்கு வந்து திவ்யா கணேஷ் ஒரு டிசர்வான பெர்சன். ட்ரூ டூ த டைட்டில் அப்டின்னா, அது திவ்யா கணேஷ் தான் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. இத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. கங்கிராச்சுலேஷன் அப்டின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா, ஏன்னா அது வந்து திவ்யா கணேஷ் வந்து கமருதீன் கூட ஒர்க் பண்ணியிருந்ததுனால அந்த ஒரு லவ் இருந்திருக்கலாம். ஆனா, அவங்க அதுக்கு அந்த மாரி பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணதுனால, மேபி இந்த மேரேஜுக்கும் கண்டிப்பா இவங்க பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லிட்டு, ஃபேன்ஸ் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா, இப்ப எல்லாருமே ஈகரா எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, எப்போ வந்து விஜய் பார்வதி மேரேஜ் பண்ண போறாங்க? யார மேரேஜ் பண்ண போறாங்க? அப்டிங்கிற ஒரு சின்ன இதுதான் அவங்க கிட்ட எதிர்பார்க்குறோம். ஏன்னா, இது வந்து விஜய் பார்வதியோட ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீ கல்யாணம் பண்ணுனா போதும், யார கல்யாணம் பண்ணுவியோ அது உன் இஷ்டம் அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு ஃப்ரீடமான என்வைரன்மென்ட்ல வளர்ந்தவங்க. ஆனா, கமருதீன் ஃபேமிலி அப்படி கிடையாது. ஒரு கட்டுப்பாடா தான் கமருதீன வளர்த்துருப்பாங்க. கமருதீன பத்தி விஜய் பார்வதியோட அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னா, ரொம்பவும் ஒரு ஜாலியான பெர்சன். கண்டிப்பா கமருதீன் மாரி ஒரு பெர்சன் அக்கா வாழ்க்கையில வந்தா அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் கிடையாது. அவங்களுடைய காலேஜ் ஜூனியர் கூட. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கமருதீன் வந்து தன்னுடைய என்வைரன்மென்ட்டயே ஹேப்பியா வச்சிருக்கிற ஒரு பெர்சன். அதனால தான் அதனால தான் அக்காவுக்கும் அவங்கள ரொம்ப புடிச்சிருக்கு போல அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்டிங்கிற உங்களோட கருத்துக்கள மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.